பாசமுள்ள மீனராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் உள்ளனர். மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 10ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 27ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த 2 நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை. மீனராசிக்கு இந்த மாதம் ராசிநாதன் குரு மிதுனத்தில் வக்ரகதியில் இருப்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல. காரிய தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். பேச்சில் நிதானம் இல்லை என்றால் சிறிய பிரச்சனைகள் கூட பூதாகரமாக வெடித்துவிடும். சிம்மகேதுவால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரயச்சனியால் இந்த மாதம் சுபவிரயங்களே உண்டாகும் என்பதால் கவலையடைய தேவையில்லை. கும்பராகுவினால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அரசு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். உங்கள் தனஸ்தான அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து பல ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கப் போகிறார். புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழியில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதனால் நீண்ட நாள் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். அவயோகங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் கணபதி வழிபாடு செய்வதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். அன்பு மீனராசி அன்பர்களே, சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.